கர்நாடகத்தில் முழு அடைப்பு நடைபெறுவதையொட்டி தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் ஓசூருக்கு முன்னதாகவே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரியாஸ் தரும் தகவல்களை காணலாம். உச்சநீதிமன்றம் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து வேண்டும் என உத்தரவிட்டதை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் இன்று முழு அடைப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முழு அடைப்பு இன்று காலை 6 மணி முதல் திட்டமிட்டபடி துவங்கியுள்ளது. இதனையொட்டி தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்ல வேண்டிய அனைத்து வாகனங்களும் தற்போது தமிழகம் மற்றும் கர்நாடகா எல்லைப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓசூருக்கு முன்பாகவே போக வேண்டிய அனைத்து லாரிகள், அதாவது கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டிய லாரிகளும் கர்நாடகாவில் இருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய லாரிகளும் தற்போது, அதாவது நெடுஞ்சாலை ஓரங்களில் தற்போது நூற்றுக்கணக்கான லாரிகள் தற்போது அணிவகுத்து இருக்கின்றன. இங்கு செல்லும் லாரிகளை போலீசார் இங்கே தடுத்து நிறுத்தி, அதாவது நேற்று இரவு முதலே கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டாம் சொல்லி அறிவித்து வந்துருக்காங்க. தற்போது லாரி ஓட்டுநர்கள் நம்மிடையே பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ நீங்க எவ்வளவு நேரமா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? காவல்துறை உங்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தலும் சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு நைட்டு 10 மணி தான் நின்றுக்கிறோம் சார். எந்த ப்ராப்ளம் வராது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம். காவல்துறை தரப்புல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த பிரச்சனையும் நாங்கள் வர பார்த்துருக்கோம். நீங்கள் அந்தான போக தேவையில்ல, இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடம் நிறுத்துருங்க, இங்கே சொல்லியிருக்கோம். நீங்க எங்கேருந்து வரீங்க? எங்க போறீங்க இப்போ? நீங்க உங்களுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஒசூர் தான் போகணும். ஒசூர் போகணும்னு சொன்னோம். இருந்தாலும் இங்கே ஓரங்கட்டுப்பா, வண்டி சேஃப்டி இல்லை, இங்கே நிறுத்துங்க, 6 மணிக்கு மேலே போகலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலை ஓரங்களில், அதாவது ஓசூருக்கு முன்பாகவே அனைத்து லாரிகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழக எண் கொண்ட, அதாவது பதிவெண் கொண்ட வாகனங்கள் அனைத்துமே ஓசூர் எல்லை முன்பாகவே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி.